Reading online class உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதா? நான் பேசுற வாய்ஸ் கேக்குதா? ஆன்லைன் கிளாஸ் உள்ளவங்க நான் பேசுற வாய்ஸ் கேக்குதா? சரி, ஓகே. ப்ராபபிலிட்டி டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நேத்து வந்து டைஸ், காயின்ஸ் அண்ட் கார்ட்ஸ் இதெல்லாம் பத்தி பார்ப்போம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்பிள்ஸ், அதாவது கலர் கலர் மார்பிள்ஸ் இருக்கும், கலர் கலர் பால்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல ஒரு பால் சூஸ் பண்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் மாடல், அதுலயே இன்னும் கொஞ்சம் டூ பால்ஸ் இருக்கிறது, த்ரீ பால்ஸ் இருக்கிறது, அதை பத்திலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பால். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாம். A glass jar contains one red, three green, and two blue, and four yellow marbles. மொத்தம் ஃபோர் டைப் ஆஃப் வெரைட்டில கலர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா a single marble is chosen. ஒரே ஒரு மார்பிளை மட்டும் நம்ம எடுக்கணும். At random from the jar. What is the probability that it is yellow or green? ஆர் வந்திருக்கு, ஆர் வந்திருக்கு. ஸோ முதல்ல வந்து எல்லோ மட்டும் எடுக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டின்னு தெரியணும், அதுக்கப்புறம் கிரீன் மட்டும் எடுக்கணும்னா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் ரெண்டையும் எடுத்துட்டு ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்ல இந்த கொஸ்டின் எழுதுனா ஒரு இது மார்பிள்ஸ் நான் வந்து தமிழ்ல பந்துகள் அப்படின்னு வச்சுக்கிறேன். மஞ்சள் நிற பந்துகள் உள்ளன, அவற்றிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு பந்து மட்டும் எடுக்கப்படுகிறது. ஒரு பந்து எடுக்கப்படுகிறது, அது மஞ்சள் அல்லது பச்சையாக இருக்க நிகழ்தகவு என்ன?
இப்ப வந்து இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் மஞ்சள் நிறமாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது எப்படி பாக்குறது? இதுல எல்லோ கலர் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 மேல போடுவோம், கீழே என்ன போடுவோம்? இப்ப டோட்டலா எத்தனை பால் அந்த கிளாஸ் ஜார்ல இருக்கு அப்படிங்கறது கவுண்ட் பண்ணுங்க. எல்லா கலரையும் சேர்த்து டோட்டல் என்ன வருது? 10 வருதா? சோ அப்போ எல்லோ கலர் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ப்ராபபிலிட்டி எழுதணும்? 4/10. ஓகேவா? இதே கிரீன் கலர் மட்டும் எடுக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி போடுவோம்? கிரீன்ல எத்தனை இருக்கு? 3/10. இப்போ ஆர் ஆர் அல்லது அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? பிளஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஆர் அப்படின்னா பிளஸ் பண்ணணும். அப்ப எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும்? 4/10 பிளஸ் 3/10 ஆட் பண்ணா என்ன வருது? 7/10. ஸோ இதான் ஆன்சர், 7/10. ஓகேயா? ஸோ இப்ப இதே கொஸ்டின்ல அடுத்தது நான் வந்து எல்லோ ஆர் கிரீன் சொல்றோம் இல்லையா, அது இல்லாம வேற கொஸ்டின் கேட்கிறேன். இட் இஸ் எல்லோ ஆர் கிரீன் அதை எடுத்துட்டேன், அதுக்கு பதிலா வேற கொஸ்டின் வந்து மாத்துறேன். இட் இஸ் ப்ளூ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது வந்து மஞ்சள் அல்லது பச்சையாக இருக்கல, அது நீல நிறமாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? நீல நிறமாக இருக்க. ப்ளூ கலர்ல எத்தனை இருக்கு? 2 இருக்கா? மொத்த பால்ஸ் எத்தனை? 10. அப்ப எங்க ஆன்சர் என்ன வரும்? 2/10. இப்ப கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 1/5. புரியுதா? சோ இதுக்கு என்ன சொல்லிருக்கோம்? இதுல ஒன்லி எல்லோ அப்படின்னு சொன்னா, சாரி ஒன்லி ப்ளூ, ப்ளூ மட்டும் சொன்னா அதுக்கு ஆன்சர் என்ன வருது? 2/10. ஸோ 1/5. அடுத்தது இதே கொஸ்டினை நாட் ஏ கிரீன் கலர் அப்படின்னு கொடுத்தா எப்படி பண்ணுவீங்க? நாட் ஏ கிரீன் கலர், அதாவது பச்சை நிறமாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? நாட் ஏ கிரீன் கலர், பச்சை நிறமாக இல்லாமல் இருக்க. இப்ப இதுல வந்து மொத்தம் 4 கலர்ஸ் இருக்கா? அப்ப அது கிரீன் கலரா இல்லாம இருக்குன்னா அப்ப வேற என்ன கலரா இருக்கிறதுலாம் சான்ஸ் இருக்கு? ரெட்டா இருக்கலாம், ப்ளூவா இருக்கலாம், அல்லது எல்லோவா இருக்கலாம். இந்த 3ல எந்த கலரா வேணாலும் இருக்கலாம். ஸோ ரெட்டுல எத்தனை கலர் இருக்கு? 1, ப்ளூல 2, எல்லோல 4. அப்ப அது எல்லாத்தையும் ஆட் பண்றதுதான் மேல இருக்கும். 1 + 2 + 4, கீழே என்ன வரணும்? 10. புரியுதா? இப்ப பச்சை நிறமாக இல்லாமல் இருக்குன்னா கிரீன் கலரை மட்டும் விட்டுட்டு மீதி என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 4 + 2 + 1, 7/10. ஸோ இதான் ஆன்சர். பச்சை நிறமாக இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ரெட் பிளஸ் ப்ளூ பிளஸ் எல்லோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கோம். இப்ப என்ன கலர் இல்லைன்னு சொல்றாங்களோ அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் ஆட் பண்ணி போடணும். அதுதான் இல்லாமல் இருக்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஓகேவா?
ஒன் மார்பிளுக்கு நம்ம இப்ப போட்ட கண்டிஷன் இதே தான். இதுல ரெட் மட்டும் சொன்னா 1/10 போடுவீங்களா, கிரீன் மட்டும் சொன்னா என்ன போடுவீங்க 3/10, ப்ளூ மட்டும் சொன்னா 2/10, எல்லோ மட்டும் சொன்னா என்ன 4/10. இப்ப ஏதாவது எய்தர் ஆர் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படிதானே. இப்ப எதை இல்லாமல் இருக்க ஏதாவது ஒரு கலர் இல்ல அப்படின்னா அப்ப அதுக்கு என்ன போடணும், மற்ற கலர்ஸ் ஆட் பண்ணி போடணும். இதுதான் சிங்கிள் காலுக்கான சான்சஸ். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 2 பால் எடுக்கிறப்போ எப்படி மாறும். இதே மாதிரி வராது. கீழே வந்து டோட்டல் வந்து போட்டுட்டு மேல வந்து நம்ம கால்குலேஷன் வந்து மாறணும். இதே மாதிரி ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி போட முடியாது. ஓகேவா. அதுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து NCR, அதாவது ஃபர்ஸ்ட் காம்பினேஷனோட கால்குலேஷன் எப்படி போடணுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். காம்பினேஷன் அப்படிங்கிறது தமிழ்ல ஈருறுப்பு செயலி அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம காம்பினேஷனே படிச்சுக்கலாம். ரொம்ப தமிழ்ல இருக்கணும்னா அது புரியாது. இப்ப இதுக்கு வந்து என்னன்னா NCR அப்படிங்கிறது தான் எய்தர் நார் வந்து நம்ம இதுல பார்க்கலாம். 2 பால்ஸ்ல பார்க்கலாம். சிங்கிள் பால்ல வந்து அதுல ஒரு இதுதான் கேட்க முடியும். சரியா. எய்தர் நார் வந்து இதுலதான் பார்க்கணும். அதாவது நாட் ஏ கிரீன் கலர் தான் நார் அப்படின்னு சொல்றது. எய்தர் வந்து இதுலதான் வரும். ஓகே. இப்ப வந்து காம்பினேஷன் அப்படிங்கிறதுல வந்து NCR அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா. ஆக்சுவலா N அப்படின்னா என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். அதுல மொத்தம் எத்தனை பால் இருக்கோ அது வந்து டோட்டல் தான் N. நாம வந்து எவ்வளவு சூஸ் பண்றோமோ அதுதான் வந்து என்னது ஆர். இப்ப வந்து என்கிட்ட 10 பால்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நான் வந்து 5 பால்ஸ் சூஸ் பண்றேன். அப்ப நான் எப்படி போடணும் அந்த ஃபார்முலாவை 10C5 இந்த மாதிரி போடணும். ஓகேவா. இப்ப NCRக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது இந்த மாதிரி டிவிஷன் சிம்பிள் போட்டுடலாம். இல்லைன்னா n போட்டு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டாலாம் அதுவும் என்னதான் ஃபேக்டோரியல் தான். ஓகேவா. சோ இப்ப இதுல n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது மேல இருக்கு, கீழே வந்து r ஃபேக்டோரியல், அப்புறம் n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலா. ஓகேவா. இதை வந்து 10C5 இருக்குல்ல, இதை இந்த ஃபார்முலா படி எடுத்தனா எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க. n வந்து இந்த இடத்துல என்னது 10, இது வந்து என்னது r. அப்ப இங்க என்ன வரும் 10 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் என்ன வரும் 10 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். சரி, ஃபேக்டோரியல்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷன் மேக்ஸ்ல போடும்போது மல்டிபிளிகேஷன்ல போடணும். அப்படி போடும்போது எப்படி அதை எழுதணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோடைய எக்ஸ்பான்ஷன் வந்து 3 இன்டூ 2 இன்டூ 1. அந்த நம்பர் வந்து ரிவர்ஸா எழுதி 1 வரைக்கும் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப். ஓகேயா. இப்போ வந்து 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா இப்ப இது நான் சொன்ன மாதிரி எழுதுனா எப்படி எழுதுவீங்க 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ எது வரைக்கும் எழுதணும் 1 வரைக்கும் எழுதணும். சரியா. ஸோ இப்போ 7 இன்டூ 6 இன்டூ 5 4 3 2 1. கீழே இது 10 ஃபேக்டோரியல் நான் மேல உள்ளது எழுதிட்டேன். 5 ஃபேக்டோரியலுக்கு எப்படி எழுதுவோம் 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ 10 மைனஸ் 5 எவ்வளவுதான் 5 ஃபேக்டோரியல் தானே. அப்ப மறுபடியும் என்ன வரும் 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. ஸோ இப்போ இந்த 5 4 3 2 1 மேல இருக்கிற இந்த ஸ்டெப்பையும் கீழே இருக்கிற இதையும் கட் பண்ணிடலாம் தானே, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி உள்ளதை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா. இப்போ இந்த ஃபார்முலா இது மாதிரி போடுறது இதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை ஈஸியான ஸ்டெப்ல எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் சொல்றேன். பட் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா. காம்பினேஷன்னா ஒரு ஃபார்முலா. இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னா சூஸ் பண்றது. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ இல்ல குரூப் ஆஃப் நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்கிறப்போ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்றது. செலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இது. ஓகேவா. செலக்ஷன் தான் காம்பினேஷன். எத்தனை வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்றதுதான் காம்பினேஷன். அதை வந்து நம்ம இப்போ ஃபார்முலால போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலால நான் வந்து போட்டு அதுல எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்ப இந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கனால ஷார்ட்டா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. இப்ப நான் வந்து என்கிட்ட 5 பால்ஸ் இருக்கு. நான் அதுல 2 பால் சூஸ் பண்ணணும். சரியா. இந்த 5C2 நான் வந்து இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்படி பண்றேன்னா
5 into 4 கீழே 2 into 1 இவ்வளவுதான். இதான் ஃபார்முலாவோட ஃபைனல் ஸ்டெப். எப்படி இதை போட்டிருக்கேன் அப்படின்னா 5 4 அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்சுவலா 5 ஃபேக்டோரியல்னா எது வரைக்கும் எழுதணும்? 1 வரை எழுதணும்ல. பட் நாங்க 5 4ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க என்ன இருக்கு? 2. அதாவது இந்த 2 எதை மீட் பண்ணா 2 நம்பரோட நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது 2 நம்பர்ஸ் வரைக்கும் நீங்க ரிவர்ஸா எழுதும் போது இது நம்பர் 1, இது என்னது நம்பர் 2. 2 நம்பர் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு கீழே வந்து இந்த 2 உடைய ரிவர்ஸ் 1 வரைக்கும் எழுதிக்கணும். புரியுதா? இப்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10C3 எப்படி எழுதணும் சொல்லுங்க. 10ல இருந்து ரிவர்ஸா எத்தனை நம்பர் வரை ஸ்டாப் பண்ணிடணும்? 3 நம்பர். அப்ப 10 into 9 into 8. அதுக்கப்புறம் கீழே இந்த 3 எப்படி எழுதணும்? 3 into 2 into 1. 3 into 2 into 1 ரிவர்ஸா எழுதி 1 வரைக்கும் முடிக்கணும். ஓகேவா? ஸோ 10 9 8 கீழே 3 2 1 இப்படி போடுறதுதான் 10C3. ஓகே, அடுத்தது 10C4 எப்படி எழுதணும் சொல்லுங்க. 10 into 9 into 8 into 7 கீழே 4 into 3 into 2 into 1. ஓகே, 10 9 8 7. ஏன் 7ஓட ஸ்டாப் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 4 நம்பர்ஸ் இருக்கு. கீழே 4 ஃபேக்டோரியல எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? 4 3 2 1. ஸோ இந்த மாதிரி எழுதி கேன்சல் பண்ணுவோம். இதுதான் சிஸோட எக்ஸ்பான்ஷனுக்கான ஸ்டெப். இதை நோட் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் போலாமா? கொஸ்டின்ஸ் வந்து a bag contains 6 red, 4 blue, 2 green and 3 yellow marbles. ஒரு பையில் 6 சிவப்பு, 4 ஊதா, 2 பச்சை, 3 மஞ்சள் நிற பந்துகள் உள்ளது. சோ இதை வச்சுதான் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே வரிசையா போடுறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if 2 marbles are picked at random, what is the probability that both marbles are red? First question இதுதான். If 2 marbles are picked at random, what is the probability that both are red? இரண்டு பந்துகள் எடுக்கப்படுகிறது.
இரண்டு பந்துகள் சம வாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. இரண்டுமே சிவப்பு நிறமாக இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகேயா? சோ இப்ப இதுல வந்து எப்படி செய்யணுங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சம்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும். இதுல வந்து எத்தனை பால் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க? 2. அது என்ன கலரா இருக்கணும்னு சொல்றாங்க? ரெட். ரெட் கலர்ல மொத்தம் எத்தனை இருக்கு? 6. இந்த பேக்ல இருக்கிற மொத்த பால்ஸ் எத்தனை? 6, 4, 2, 3 எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 15. நம்ம யூஸ்வலா ப்ராபபிலிட்டியில கீழே வந்து டோட்டல் தானே போடுவோம், 15. ஓகேயா? மேல 6. பட் அது வந்து ஒரே ஒரு பாலா இருந்தா, பட் இங்க 2 பால் இருக்கு இல்லையா? 15C2 கீழே, 6C2 மேல. இதுலதான் சி யூஸ் பண்றோம். இந்த ஸ்டெப் புரியுதா இருக்கும்? கீழே என்ன பண்ணிருக்கோம்? டோட்டல் பால்ல இருந்து 2 பால் எடுத்திருக்கோம். மேல ரெட் கலர் பால்ல இருந்து எத்தனை பால் எடுத்திருக்கோம்? 2 பால். ஏன் இங்க 2 போட்டிருக்கோம்? கொஸ்டின்ல என்ன சொன்னதுனால? 2 மார்பிள்ஸ் அப்படின்னு சொன்னதுனால. புரியுதா? அப்போ இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப் கரெக்டா எழுதணும். இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது போலாம். 6C2 எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் ஆல்ரெடி 10C5 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? அப்ப இதுல 6x5 ஸ்டாப் ஆயிடும். பை இந்த 2க்கு என்னன்னு 2x1. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோடு போட்டுட்டு கீழே உள்ளது எழுதுங்க. 15x14 கீழே 2x1. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாருக்கும்? இது புரியலன்னா சொல்லுங்க. யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நான் சொன்ன ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா? இல்ல யாருக்காவது புரியாம இருந்தா கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, எல்லாருமே புரிஞ்சுதா? சரி. இப்ப இதுக்கப்புறம் இது கேன்சல் பண்ற ஸ்டெப் வந்து 2x1 மேலையும் 2x1 கீழையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா அது ரெண்டுமே காமனா மேலேயும் கீழே இருக்கிறதுனால. இப்போ மீதி என்ன இருக்கு? 6x5 மேல இருக்கு, கீழே என்ன இருக்கு? 15x14. இப்போ நான் இந்த 5 டேபிள் அடிக்கிறேன். 5 இதுல எத்தனை டைம்? 3 டைம்ஸ். இந்த 3யும் 6யும் கேன்சல் பண்ணலாமா? இந்த 2வையும் 14ஐயும் கேன்சல் பண்ணலாமா? அப்ப ஆன்சர் என்ன? 1/7. நோட் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆன்சர் 1/7 எல்லாருமே வருதா? ஓகே, அடுத்தது இந்த டேட்டா இதே தான். இதே ரெட், ப்ளூ, கிரீன், yellow பால்ஸ் தான்.
பட் நம்ம கேட்க போற கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த டைப். கொஸ்டின் 2 என்ன அப்படின்னா, two marbles are picked at random if what is the probability that either both are green both are green or both are yellow? இரண்டு பந்துகள் எடுக்கப்படுகிறது. அவை இரண்டுமே பச்சை நிறமாகவோ அல்லது இரண்டுமே மஞ்சள் நிறமாகவோ இருக்க நிகழ்த்தவும். ஓகே, கொஸ்டின் எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ரெண்டு மார்பிள் வந்து எடுக்கிறோம். அந்த ரெண்டுமே வந்து என்ன சொல்றாங்க, போத் ஆர் கிரீன் ஆர் போத் ஆர் எல்லோ. அதாவது அது ஒன்னு ரெண்டு எடுக்கும்போது ரெண்டுமே என்னவா இருக்கணும், கிரீனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே எல்லோவா இருக்கணும். ஸோ அப்படி உள்ளதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதுக்கு என்ன போடலாம் அப்படின்னா, ரெண்டுமே கிரீனா இருக்கணும்னா அப்ப நம்ம எப்படி எழுதணும்? கிரீன் கலர்ல எத்தனை இருக்கு? கிரீன் கலர்ல எத்தனை பால்ஸ் இருக்கு? 2 இருக்கா? அப்ப அது ரெண்டுமே கிரீனா இருந்ததுன்னா அப்ப எப்படி எழுதுவோம்? 2C2. கரெக்டா? அதே மாதிரி ரெண்டுமே வந்து எல்லோவா இருக்குன்னா அதுக்கு எப்படி எழுதுவோம்? 3C2. இப்போ இந்த 2C2க்கு கீழே டோட்டல் என்ன எழுதுவீங்க? 15C2. அதே மாதிரி இங்கேயும் 15C2 வருமா? இது வந்து என்ன கலருக்கு எழுதிருப்போம்? ரெட் கலர். இது என்ன கலர்? சரி, இது வந்து கிரீன் கலருக்கு எழுதிருப்போம். இதுவும் என்னது? எல்லோ கலருக்கு எழுதிருப்போம். ஓகேயா? இப்ப இதுல வந்து கொஸ்டின்ல ஆர் வருதா? ஓஆர், எய்தர் ஆர், அல்லது. அப்படி வந்தா என்ன பண்ணணும்? ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க. இப்ப இதுல இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அதாவது 2C2 பிளஸ் 3C2 ரெண்டுக்கும் காமனாவே என்ன போட்டுடலாம்? 15C2 போடலாமா? இப்ப இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க, என்ன ஆன்சர்? 15C2 ரெண்டுலயும் காமனா இருக்குல்ல, அப்ப வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே வந்து காமனா 15C2 போட்டுடலாம்.
என்ன ஆன்சர் அது? 2C2 அப்படின்னா இதுல வந்து 2C2 எப்படி போடுறது? 2 into 1 by 2 into 1 அப்படிதானே வரும். அப்ப ரெண்டு கேன்சல் பண்ணா 1 வரும். ஓகே. பிளஸ் 3C2 எப்படி எழுதுவீங்க? 3 into 2 by 2 into 1. ரெண்டுக்கும் காமனா கீழே என்ன போடணும்? 15 into 14 divided by 2 into 1. இப்ப இதுவும் கட் பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன இருக்கும்? ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? பிளஸ் இந்த 2 கட் பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன மட்டும் இருக்கும்? 3. ஓகே. இப்ப கீழே வந்து இந்த 2வையும் 14ஐயும் கேன்சல் பண்ணலாம் 7 டைம்ஸ். 15 into 7 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 105. மேல இது ரெண்டையும் கூட்டினா என்ன? 4 divided by 105. இந்த ஆன்சர் பண்ணுற எல்லாருக்கும் OR R வந்தா பிளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 1 + 3 4 ஆயிடும். 4ம் 105 கேன்சல் ஆகுமா? ஆகாது தானே. அப்ப என்ன வரும்? 4/105 அப்படியே தானே வரும். 2 டேபிள் அடிக்க முடியுமா 105? முடியாது. ஸோ 4/105 அதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்ப ஆன்சர் ரிப்ளை பண்ண உங்களுக்கு 3/35 எப்படி வந்துச்சு? 3 மேல வராது. கீழே மேல வந்து 4 தான் வரும். 1 into 3 கிடையாது. 1 + 3. இது புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஏதாவது ஸ்டெப் புரியல, டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ இதுல மூவ் பண்ணியாச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Four balls are picked at random. What is the probability that one is green? சரி, 3 பால் முதல்ல பார்த்துட்டு 4 பால் வரலாம். 3 பால் எடுக்கிறோம். அந்த 3 பால்ல வந்து 2 ப்ளூவா இருக்கணும், 1 yellowவா இருக்கணும். அப்படி கொடுத்தா எப்படி பண்றது? கொஸ்டின். If 3 balls are picked at random, what is the probability that two are blue and one is yellow? மூன்று பந்துகள் எடுக்கப்படுகிறது. அவற்றில் 2 ஊதா நிறமாகவும் 1 மஞ்சள் நிறமாகவும் இருக்க நிகழ்தகவு.
இப்போ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வரும்போது எப்படி போடணும் பாருங்க. அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ஏஎன்டி அண்ட் வருதா. ஸோ அப்போ இந்த இடத்துல பிளஸ் வராது. ஓகேவா? பிளஸ் ஆஃப் மல்டிப்ளையா அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா போன சம் சொன்னல, அதுல வந்து 2 பால் எடுக்கிறோமா, ரெண்டுமே ஒரே கலரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே கலரை மென்ஷன் பண்ணாங்கன்னா பிளஸ். ஓகேயா? அதாவது ரெண்டுமே வந்து ஒன்னு ப்ளூவா இருக்கணும், இல்லைன்னா கிரீனா இருக்கணும், அப்படிதானே சொல்றாங்க. ப்ளூனா ரெண்டுமே ப்ளூ, கிரீனா ரெண்டுமே கிரீன். ஆனா அந்த எடுக்கக்கூடிய பால்ல த்ரீ த்ரீ பால்ஸ் இப்ப எடுக்கிறோமா, அந்த 3 பால்ஸும் ஒரே கலர்னு சொல்றாங்களா? மூணுமே கிரீனா இருக்கணும், இல்ல மூணுமே ஊதாவா இருக்கணும் அப்படி சொல்றாங்களா? இல்ல. அதுல ஸ்பிளிட் பண்றாங்கல்ல, இப்படி ஸ்பிளிட் பண்ணாலே அங்க என்ன போகணும்னு அர்த்தம், மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரே ஒரு கான்செப்ட் தான், அதை வச்சே நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வர வாய்ப்பே இல்லை. என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ 3 பால் எடுக்கிறோம் அப்படின்னா மூணுமே எய்தர் ப்ளூ ஆர் கிரீன் அப்படின்னா பிளஸ். 3ல 2 ஸ்பிளிட் ஆகுது, 3ல கலர்ஸ் பிரியுது, 2 எல்லோ 1 கிரீன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மல்டிபிளிகேஷன். புரியுதா பாயிண்ட்? நீங்க நானே எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 பால் எடுக்கிறோம் சரியா. 2 பால வந்து ரெண்டுமே நான் வந்து ரெட்னு சொல்றேன். அப்ப நார்மலா எப்படி எழுதுவோம், வெறும் ரெட்டு மேல போடுவோம், கீழே டோட்டல் போடுவோம், அவ்வளவுதான். சரி, இப்ப நம்ம 2 பால் எடுக்கிறதுல அதாவது ரெண்டுமே ரெட்டு ஆர் கிரீன். ஓகேயா? இதுக்கு என்ன பண்ணுவீங்க, பிளஸ்ஸா மல்டிப்ளையா? பிளஸ். இப்ப இந்த 2 பால்ல ஒன்னு ரெட்டு ஒன்னு கிரீன், அப்போ மல்டிப்ளை. 2 பால பிரிக்கணும்ல, ஒன்னு தனியா ஒன்னு தனியா அப்படி பிரிக்கணும்ல. புரியுதா? 2 பால்ஸ் தானப்பா எடுக்கிறோம், அந்த 2 பால்ல ஒரே கலரா சொல்லவே இல்லை. அந்த 2ல ஒன்னு வேற கலர், இன்னொன்னு வேற கலர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு சொன்னாலே மல்டிபிளிகேஷன். சேம் கலர்னாலே என்னது, பிளஸ். புரியுதா? சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படி ஸ்டெப் எழுதணும்னு பாருங்க. இப்ப நம்ம வந்து டோட்டலா எத்தனை பால்ஸ் இருக்கு இந்த பேக்ல, 15 பால்ஸ் தானே. அதுல எத்தனை பால்ஸ் எடுக்கிறோம் நம்ம, 3. அப்ப இங்க என்ன வரும், 15C3. சரியா? மேல வந்து என்ன வரும் சொல்லுங்க. இப்ப நமக்கு என்ன கண்டிஷன், கொஸ்டின்ல என்ன கண்டிஷன், 2 வந்து ப்ளூ கலர்ல இருக்கணும், ஒன்னு வந்து என்ன கலர்ல இருக்கணும், எல்லோ. ப்ளூ கலர்ல எத்தனை இருக்கு, கவுண்டிங் 4 இருக்கா. அப்ப இங்க என்ன எழுதுவீங்க, 4C2. அடுத்தது எல்லோ கலர்ல எத்தனை இருக்கு, 3 இருக்கா, 3C1. இப்ப இது ரெண்டு என்ன பண்ணும், மல்டிப்ளை. இந்த ரெண்டுக்கும் இடையில சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன் போடணும். போட்டா ஆன்சர் கொண்டு வாங்க. இதுக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி.
கேன்சல் பண்ணியாச்சா? என்ன ஆன்சர் இருக்கு? 4C2னா அது எப்படி எழுதணும்? 4 into 3 கீழே 2 into 1 மல்டிப்ளிகேஷன். 3C1னா எப்படி எழுதணும்? அதாவது நல்லா கவனிங்க, 3C இங்க 1 வந்தா ஆன்சர் அதே தான், 3 தான் வரும். வேற எதுவும் நீங்க போட தேவையில்லை. சரியா? அதாவது நோட்னு போட்டு சைட்ல எழுதிக்கோங்க. நோட் 5C1 அப்படின்னா ஆன்சர் 5 தான். 6C1 அப்படின்னா ஆன்சர் என்னதான்? 6 தான். ஓகேவா? இப்போ இதே 5C0 அப்படின்னா ஆன்சர் என்ன? 1. கீழே 0 வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 1 வரும் ஆன்சர். இதை நோட்னு போட்டு எழுதிக்கணும். ஸோ அதனால நம்ம 3C1க்கு வந்து 3 போட்டிருக்கோம் ஆன்சர். சரியா? அப்புறம் கீழே 15C3 எப்படி எழுதுவோம்? 15 into 14 into 13 கீழே 3 into 2 into 1. இந்த ஸ்டெப் திருப்பி சொல்றேன். 4C2 into 3C1 by 15C3. இதுல 4C2னா எப்படி எழுதணும்னு சொன்னேன். 4 into 3 கீழே வந்து 2 into 1 into 3 by கீழே வந்து 15 into 14 into 13 divided by 3 into 2 into 1. ஓகேயா? இப்ப இதுல கேன்சல் ஏதாவது ஆகுமா? 2யும் 4யும் அடிக்கலாம். அப்ப இங்க 2 வரும். ஓகேயா? கீழே வந்து 3யையும் 15யும் அடிச்சா 5 டைம்ஸ் போகுமா? அப்புறம் இந்த 2யும் 14யும் அடிச்சா 7 டைம்ஸ் போகுமா? ஓகே, இப்ப மேல என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. 2 3 3 மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 18. கரெக்டா? கீழே 5 7 13 இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்றதுன்னு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? 495 வருதா? 55 வருதா? 455. ஸோ ஆன்சர் வந்து 18/455. இதுக்கு மேல இது என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை நோட் பண்ணியாச்சா? ஓகேவா? ஸோ அடுத்தது இதுல இன்னொரு மாடல் இருக்கு. இப்ப நான் வந்து பிளஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டேன், மல்டிபிளிகேஷன் எப்போ வரும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இன்னொரு மாடல் வந்து அட்லீஸ்ட். அட்லீஸ்ட்னு வச்சு கொடுத்தா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வேற கொஸ்டின் எழுதுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினோட இது முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் two blue balls, 4 red balls.
5 green balls and 1 yellow ball. If 2 balls are picked at random, what is the probability that at least one is red? இந்த மாடல் வந்து இம்பார்ட்டன்ட் மாடல். இன்னைக்கு எக்ஸாம்ல இந்த மாடல் கேட்க சான்ஸ் இருக்கு. 2 பந்துகள் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் ஒரு பந்தாவது சிவப்பு நிறமாக இருக்க நிகழ்த்தப்படும். இந்த மாடல் வந்து டிஃப்ரெண்டா செய்யணும். எப்படி செய்யணும்னு பாருங்க. அதாவது அவங்க 2 பால் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 2 பால்ல அட்லீஸ்ட் ஒன்னாவது என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பு நிறம். நாம இதே மாதிரி அட்லீஸ்ட்ங்கிற வேர்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் தானே. அப்போ ஒன்னாவது சிவப்பு நிறமா இருக்கணும்னா அப்ப என்னென்ன சான்ஸ்லாம் இதுல இருக்கும் சொல்லுங்க. குறைந்தபட்சம் ஒன்னாவது சிவப்பு. அப்போ மினிமம் 1, மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்படிதானே இல்லையா? அதுக்கு அர்த்தம் அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, இப்ப வந்து குறைந்தபட்சம் 1, அதுல ஒரு பாலாவது ரெட் கலர் அப்படின்னா ஒரு பால் ரெட் கலரா இருக்கலாம், 2 பாலுமே ரெட் கலரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற என்ன வாய்ப்பு இருக்கலாம் சொல்லுங்க. இந்த 2 தானே சான்ஸ், வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? எடுக்கிறது 2 பால், அதுல ஒன்னாவது சிவப்பு நிறமா இருக்கணும்னா அப்போ ஒரு பந்து சிவப்பு நிறமாவும் இருக்கலாம், இல்ல ரெண்டுமே என்னவா இருக்கலாம்? சிவப்பு நிறமாவும் இருக்கலாம். மொத்தம் 2 வாய்ப்பு தானே. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்லீஸ்ட் மாடல் வந்துச்சுன்னா நாம வந்து இப்படி போடும் போது ஸ்டெப் நிறைய போகும். அதாவது ஒரு பால் ரெட் கலர், ரெண்டுமே ரெட் கலர் அப்படி போடும்போது நிறைய காம்பினேஷன் போட வேண்டியதா இருக்கும். அதுல வந்து மாத்தி யோசிக்கணும் மீன்ஸ் கொஷினை வந்து உல்டாவா யோசிக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு டீம்ல வந்து 15 பேர் இருக்காங்க, சரியா? ஒரு டீம்ல 15 பேர் இருக்காங்க. இப்ப இதுல 5 பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க, 8 பேர் வந்து ஹாக்கி விளையாடுறவங்க, 2 பேர் வந்து கபடி விளையாடுறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன், என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த டீம்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா 3 பேரை செலக்ட் பண்றேன், சரியா? 3 பேரை நான் இந்த ஒவ்வொரு இதுல இருந்து நான் செலக்ட் பண்ணணும். அதுல வந்து 2 பேர் வந்து கண்டிப்பா ஹாக்கி விளையாடுறவங்களா இருக்கணும். ஒரே ஒரு நபர் வந்து யாரா இருக்கணும்? கிரிக்கெட் விளையாடுறவரா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகேயா? அப்போ இதை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஹாக்கில 8 பேர் இருக்காங்கல்ல, அதுல செலக்ஷன் எப்படி போடுவீங்க? 8C2. ஓகேவா? கிரிக்கெட்ல 5C2 அப்படிதானே எடுப்பீங்க. 5C1. இப்ப இந்த கொஸ்டின் நான் இப்படி கேக்குறேன். நீங்க 3 பேர் ஒரு டீமா எடுங்க. அந்த 3 பேர்ல அட்லீஸ்ட்
ஒருத்தராவது கிரிக்கெட் விளையாடுறவரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? நான் என்ன கண்டிஷன் சொல்றேன்? அட்லீஸ்ட் ஒருத்தராவது என்னவா இருக்கணும், கிரிக்கெட் விளையாடுறவரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நீங்க எடுக்கிற போது அந்த ஒரே ஒருத்தர் தான் கிரிக்கெட் விளையாடுறவரா எடுப்பீங்களா, இல்ல ரெண்டு பேரையும் எடுப்பீங்களா? அதாவது 3 பேர் செலக்ட் பண்ணணும், சரியா? கண்டிஷன் என்னன்னா ஒருத்தராவது கிரிக்கெட் விளையாடுறவர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இதுல என்னென்ன வாய்ப்புலாம் நீங்க எடுப்பீங்க, என்னென்ன சான்ஸ் எல்லாம் எடுப்பீங்க? கிரிக்கெட் கிரிக்கெட்ல கண்டிப்பா யாரு இருக்கணும்? ஒரே ஒருத்தர். அப்போ மீதி 2 பேர் எந்த விளையாட்டுல வேணாலும் எடுப்பீங்க தானே? அது என்ன விளையாட்டுலாம் இருக்கலாம்? ஹாக்கி, ரெண்டுமே ஹாக்கியா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே கபடியா இருக்கலாம். கரெக்டா? இப்போ இதுல 2 பேர் எடுக்கலாமா, எடுக்க கூடாதா? கிரிக்கெட்ல 2 பேர், இங்க ஒருத்தர், அப்படி எடுக்கலாமா, எடுக்க கூடாதா? எடுக்கலாம் தானே? புரியுதா புரியலையா? பாதி புரியுது பாதி புரியல அப்படியா? சரி, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது எப்படி செய்யணும், அட்லீஸ்ட் வந்தா எப்படி செய்யணும்னு பாருங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கேக்குற அந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டா நீங்க செலக்ட் பண்ணணும். குறைந்தபட்சம் ஒரு பந்தாவது சிவப்பு நிறமாக இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஸ்டெப் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. 8C2 டிவைடட் பை 15C2. சரி, இதுல மொத்தம் எத்தனை வருது டோட்டல்? 2 4 6 12 வருது இல்லையா? 12C2. இதான் ஸ்டெப். இது கடைசியில இந்த ஸ்டெப்ல இருந்து மைனஸ் பண்ணணும். 8 எப்படி வந்துச்சு? நம்ம எடுக்க போறது என்ன கலர் பால்? ரெட். அப்போ ரெட்டு தவிர மத்ததெல்லாம் கூட்டுங்க. 2 + 5 7, 7 + 1 என்னது? 8. புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ரெட்டை தவிர மீதி இருக்கிற பால்லோடைய கவுண்டிங்க டோட்டல் பண்ணிருக்கேன். 8C2. கீழே டோட்டலா இருக்கிற 12 பால்ஸ்ல 2 எடுக்கணும். 12C2. ஓகே, இப்ப இது கூட போடும்போது எனக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கக்கூடியதுல என்ன பாலே இருக்காது? ரெட் கலர் பாலே இருக்காது, அப்படிதானே? இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, அவங்க ரெட் கலர் பால் இருக்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்க, நான் இல்லாததை கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து மீதியை போட போறேன். அதுதான் அப்ப சிவப்பு நிறமா இருக்கும். சரி, இப்ப இதை ஃபர்ஸ்ட் எப்படி போடலான்னு பாருங்க. 8 × 7 பை என்னது? 2 × 1. கீழே 12 × 11 பை 2 × 1. இப்ப இதை கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ். இந்த 4ம் 6ம் அடிக்கலாம்ல, 2 டைம், இங்க 3 டைம்ஸ். இப்ப மேல என்ன இருக்கு? 14. கீழே 33. 3 × 11 33. 2 × 7 14. இதான் ஆன்சர். பட் இத நம்ம ஸ்டெப்போடைய கண்டுபிடிச்சிருக்கோம் இது. ஆனா ஃபைனல் ஆன்சர் என்னன்னு நான் போடுறேன்னா, 14 33 மைனஸ் 14 டிவைடட் பை 33. இதுல இருந்து இதை கழிங்க, எவ்வளவு வரும்? மைனஸ் பண்ணா என்ன வரும்? 19/33 வருமா? இந்த 19/33ங்கிறது எதை மீன் பண்ணுது? ரெட் கலர் பால் இருக்கிறத மீன் பண்ணுது. அந்த ரெட் கலர் பால்ங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ரெட்டோ இல்ல 2 ரெட்டோ இருக்கிற கூடிய கவுண்டிங் தான் இந்த 19. புரியுதா? இந்த மாதிரி அட்லீஸ்ட் மாடல் வந்துச்சுன்னா நாம ரெட் கலர் அட்லீஸ்ட் என்ன கலர் சொல்றாங்களோ அது தவிர்த்து மீதி இருக்கிற பால்ஸ்ல 2 பால் செலக்ட் பண்ற மாதிரி காம்பினேஷன் போட்டுட்டு ஃபைனல் ஆன்சர் வரும்போது இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்ப்பா? 14/33க்கு என்னப்பா அர்த்தம்? 33ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ். அதுல 14ங்கிறது எதுக்கான சான்ஸ்? ரெட்டை தவிர மத்த கலர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ். அப்ப மொத்தம் 33 சான்ஸ்ல 14 ரெட்டை தவிர மீதி கலருக்குன்னா அப்ப ரெட் கலருக்கு எவ்வளவு? இதுல இருந்து இதை கழிச்சா வந்துடும் தானே? அதுதான் இங்க பண்ணிருக்கு. புரியுதா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 19/33. இது ஃபார் எதுக்கு, என்ன கலருக்கு? ரெட்டுக்கு.
இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரெட் கலர், அட்லீஸ்ட் ரெட் கலர் அப்படின்னா ரெட் கலர் இல்லாத சான்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெட் கலருக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? மைனஸ் பண்றது மறந்துடக்கூடாது, அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். இவ்வளவுதான் மாடல்ஸ். ப்ராபபிலிட்டியில இவ்வளவுதான் மாடல்ஸ். டூ டூ பால்ஸ் வந்தா, த்ரீ பால்ஸ் வந்தாலும், ஃபோர் பால்ஸ் வந்தாலும் இதே கான்செப்ட் தான். சேம் கலர் பால் வந்தா பிளஸ், டிஃப்ரெண்ட் கலர் பால் வந்தா மல்டிப்ளை, அட்லீஸ்ட் வந்தா என்ன கலரோ அது இல்லாம இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டு கடைசி ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணும். ஓகேவா? இதுல வராது, அட்லீஸ்ட் தான் இதுல இருக்கு. எய்தர் ஆர் வரும், அண்ட் வரும், அண்ட் அட்லீஸ்ட் வரும். இதை தவிர அதர் மாடல்ஸ், இப்ப நம்ம பால்ஸ் அப்படின்னா இவ்வளவு மாடல்ஸ் தான். இதை தவிர பேலன்ஸ் இருக்கிற மாடல்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். A single letter is selected at random from the word probability. The probability that is the vowel is, what is the probability that it is a vowel? Vowels தெரியல எல்லாருக்கும். vowelsனா என்னது? A-E-I-O-U. probability என்ற வார்த்தையிலிருந்து ஒரு எழுத்து எடுக்கப்படுகிறது. அது உயிரெழுத்தாக இருக்க, vowelsனா தமிழ்ல உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். உயிரெழுத்தாக இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகேயா? சோ இப்ப இதுல இருந்து ப்ராபபிலிட்டிங்கிறதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ணா எத்தனை லெட்டர்ஸ் வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கா? இப்ப அந்த 11 அப்படிங்கிறது கீழே வரும். சரியா? இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன லெட்டரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? வவல். வவல்ஸ்னா இதுல எதெல்லாம் வவல்ஸ் சொல்லுங்க. ப்ராபபிலிட்டிங்கிற வேர்டு இருக்குல்ல, அதுல எதெல்லாம் வவல்ஸ் வரும்? 11 லெட்டர் கீழே போட்டேன். இதுல எதெல்லாம் வவல்ஸ்? ஓ, ஏ, ஐ, அப்புறம் இன்னொரு ஐ இருக்கா? அப்ப இங்க 4 போடணுமா 3 போடணுமா? ஐ 2 தடவை வருதே ஆகும். அப்படி யோசிக்கிறீங்களா இல்ல எப்படி யோசிக்கிறீங்க? 4/11 போடணுமா இல்ல 3/11 போடணுமா? 4 தான். ஏன்னா ஐ 2 டைம்ஸ் வந்தாலும் அதை கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் வந்து என்ன? 4/11. இது ஒரு கொஸ்டின், சிம்பிளா கேக்குற ஒரு கொஸ்டின். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போலாம்.
நெய்தர் நார்னு ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டுமே வராது அப்படின்னா இப்போ வந்து ப்ளூ கலர், ரெட் கலர், கிரீன் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெய்தர் நார் ப்ளூ ஆர் கிரீன், நெய்தர் ப்ளூ நார் கிரீன் அப்படின்னா அப்ப ரெண்டு கலரும் இல்லாம மீதி என்ன இருக்கோ அதான் அவங்க கேட்கறது. அவ்வளவுதான். நெய்தர் நாருங்கிறது அவங்க சொல்லக்கூடிய கலரை விட்டுட்டு மற்றதை சூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் ஒரு நெய்தர் நார்ல. அதுல வேற எதுவும் டிஃப்ரெண்டா உள்ளதுலாம் கிடையாது. நெய்தர் ஆர்ல தான் பிளஸ். நெய்தர் நார்ல என்ன கலர்ஸ் இல்லையோ அதை விட்டுட்டு மற்ற கலரை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The probability that a leap year selected at random contains 53 Sundays. Find the probability that leap year selected at random contains 53 Sundays. ஒரு லீப் ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு லீப் இயர்னா அதுல எவ்வளவு டேஸ் இருக்கும்? 366 டேஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு லீப் இயர்னா அதுல வந்து 366 டேஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல வந்து எத்தனை வீக்ஸ் இருக்கு, எத்தனை வீக்ஸ் வரும்? 360 7ஆல டிவைட் பண்ணா அப்ப என்ன வரும்? 5 7 35, பேலன்ஸ் 1, 2 7 14, பேலன்ஸ் 2. ஸோ இங்க வந்து எவ்வளவு வீக்ஸ் வருது? 52 வீக்ஸ். அந்த 52 வீக்ஸ்ல பேலன்ஸ் எத்தனை டேஸ் வருது? 2 டேஸ் இருக்கா? 1 2, இந்த 2 எப்படி எடுத்துக்கிறேன்? 52 வீக்ஸ்லயுமே என்ன இருக்கும்? எல்லா வீக்ஸ்லயுமே என்ன இருக்கும்? ஒரு சண்டே கன்ஃபார்மா இருக்கும். ஓகே, சண்டே ஒரு டே கன்ஃபார்மா இருக்கும். அப்ப மீதி இருக்கிற இந்த 2 நாள்ல என்னென்ன டேஸ்லாம் எப்பெல்லாம் சண்டேஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? இந்த 2 டேஸ் இருக்குல்ல, அந்த 2 டேஸ்ல ஒரு தடவை தான் சண்டே வர சான்ஸ் இருக்கா, 2 தடவை வர சான்ஸ் இருக்கா? இப்போ லாஸ்டா இது முடியக்கூடிய டேஸ் வச்சுதான் இங்க சொல்ல முடியும் நம்ம. இந்த 52 வீக்ஸ் இருக்குல்ல, கடைசியா இது எந்த நாள்ல முடியுதோ அதுக்கு அடுத்த நாள் தானே இங்க ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? இப்ப இதுல இருந்து எப்படி அப்ப கண்டுபிடிக்கணும்னா, இந்த டே வந்து எப்படி பேரா இருக்கலாம்? மண்டே டியூஸ்டேயால முடியலாம், அப்படி இல்லைன்னா வேற எப்படி முடியலாம் சொல்லுங்க? டியூஸ்டே வெனஸ்டேயா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெனஸ்டே தேர்ஸ்டேயா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரா 2 டேஸ் அப்படிங்கிறது இப்படி எந்த விதத்துலயும் இருக்கலாம். அப்புறம் எப்படி இருக்கலாம்? தேர்ஸ்டே ஃப்ரைடேயா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே சாட்டர்டேயா இருக்கலாம், அப்புறம் சாட்டர்டே சண்டேயா இருக்கலாம், அப்புறம் சண்டே மண்டேயா இருக்கலாம். இப்ப நான் சொன்ன மொத்தம் சான்ஸ் எத்தனை? மொத்தம் 1 2 3 4 5 6 7 சான்ஸ். அந்த 7 சான்ஸ்ல சண்டேஸ் எத்தனை தடவை வருது? இதுல ஒரு சண்டே வருதா, இங்க ஒரு சண்டே வருதா? 2 டைம்ஸ். ஆன்சர் என்ன இருக்கும்? 2/7. 52 வாரங்களா? 52 வாரம்னா எவ்வளவு நாள்? 364 டேஸ் முடியுமா? 365 366 அந்த 2 நாள் தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். 364வது நாள் ஒருவேளை உங்களுக்கு சண்டேல முடிஞ்சதுன்னா அப்ப மீதி 2 நாளும் என்னவா இருக்கணும்? மண்டே டியூஸ்டேயா இருக்கணும். புரியுதா? அப்படி இல்லைன்னா டியூஸ்டே வெனஸ்டேயா இருக்கணும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு லீப் இயர்ல கேட்டாங்கன்னா நீங்க 2/7 போட்டுருங்க. அதாவது 7 அதுல 2 சண்டேஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே நார்மல் இயர் கேட்டாங்கன்னா 1/7.
அது பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. நார்மல் இயர் அப்படின்னா 1/7, லீப் இயர்னா 2/7. இது எந்த டே கேட்டாலும் இதே தான். சண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சாட்டர்டே எது கேட்டாலும் இதே ஆன்சர் தான்.
இது நார்மல் இயருக்கு 1/7 போட்டீங்களா? நார்மல் இயர்ல 53 சண்டேஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 1/7. ஓகேயா? இந்த கொஸ்டின்ல லீப் இயர்ங்கிற இடத்துக்கு பதிலா நார்மல் இயர்னு கொடுத்தாங்கன்னா 1/7 ஆன்சர். லீப் இயர்ல 2/7. அது சண்டேன்னு கிடையாது, எந்த டே கொடுத்தாலும் ஆன்சருக்கு 2/7 தான். அது மாதிரி இந்த 1/7 எந்த டே கேட்டாலும் 1/7 தான் ஃபார் நார்மல் இயர். புரிஞ்சுச்சா நான் சொன்னது? ஓகே, இப்ப இதோட இந்த ப்ராபபிலிட்டியோட இம்பார்ட்டன்ட் பேட்டர்னோட டாபிக் முடியுது. இதுக்கு அடுத்து வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் கூட கூட உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் நாளைக்கு டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க். ஓகேயா? டைம் அண்ட் ஒர்க்கோட 3rd மாடல் அது வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கான கொஸ்டினும் பேரலா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வரைக்கும் போட்டதை திருப்பி எடுத்து பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல எந்த ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத திருப்பி ஒரு தடவை எடுத்து பாருங்க. மீதியில தான் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.